அடுக்கடுக்கா பொய்ய சொல்லக்கூடிய ரோகிணி மலேசியால ஆளே இல்லாம ஆள் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ரோகிணி சீக்கிரத்திலே மாட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சீக்கிரத்திலே நம்ம ரோகிணி ஜெயிலுக்கு போட்டும். சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரோகிணி, மனோஜி, முத்து, மீனா, ரவி, சுஜி, அண்ணாமலை, விஜயா, பாட்டியம்மா எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. நீட்டு கூட்ட நிகழ்ச்சிக்கு ரெஸ்டாரண்ட்ஸுக்கு நம்ம போய் நல்லபடியாக போயிட்டு நிம்மதியாக வருவோன்னு அண்ணாமலை கூப்பிட்டு போகிறாங்க எல்லாத்தையும். வீட்டில் இப்போ ஏற்கனவே பிரச்சனைகள் எல்லாரும் பிரிஞ்சு போய் நேற்று நைட்டு தான் எல்லாரும் மொட்டை மாடியில் படுத்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் எல்லாரும் ஒன்று கூடி வரணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணுறாரு நம்ம அண்ணாமலை. உடனே பாட்டி பக்கத்தில் இருந்து, ஏன்பா கவலைப்படுற, எல்லா காரியமும் நல்லபடியாக நடக்கும். இந்த நிகழ்ச்சியை பற்றியா அவங்களுக்காண்டி கூடலை, இவங்க மனசில் எல்லாரும் பிரிஞ்சிருக்கிறத ஒத்துமையாக்குறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சியே நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அங்கே போனோன்னு எல்லாரும் ஒன்று சேர்றதுக்கு லெவலுக்கு ஆண்டவன் எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்பார், நீ கவலைப்படாத அப்படின்னு பாட்டியம்மா அன்பாக நம்ம அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க. உடனே நிகழ்ச்சிக்கும் அங்கே போயிருந்தாங்க. அங்கே இறங்கினோன்னே எல்லாத்தையும் நம்ம நீட்டு எல்லாரும் வாங்க வாங்கன்னு அன்போடு கூப்பிட்றாங்க. நீங்கள் எல்லோரும் டீ காஃபி சாப்பிடுங்க அப்படின்னு டீ காஃபி எல்லாம் கொடுக்குறாங்க. சாப்பிட்டுட்டு இந்த சைடில் ஃபஸ்ட்டு போட்டிக்கு எல்லோரும் தயாராகுங்க அப்படின்னோன்னே எல்லோரும் போட்டிக்கு தயாராகிறாங்க. ஃபஸ்ட்டு பெண்களுக்கு தான் போட்டி அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இன்ஃபார்ம் பண்ணோன்னே பெண்கள் ஒரு சைடு இருங்க, ஆண்கள் ஒரு சைடு இருங்க. பெண்களுக்கு போட்டி முடிஞ்ச பிறகு ஆண்களுக்கு போட்டி தொடரும் அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு பெண்களுக்கு ரோகிணி, மீனா, சுஜி, அதுக்கடுத்து செல்வம் ஒய்ஃப் நிகழ்ச்சிக்கு வந்தவங்க எல்லாரும் கலந்துக்கிடுறாங்க. இந்த கோட்லேருந்து அந்த கோட்டு வரைக்கும் குடத்தை தலையில் தூக்கி எங்கேயுமே கீழே விடாமல், கீழே வைக்காமல், கீழே விழாமல் யார் கொண்டு வந்து கோட்டில் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அப்படின்றாங்க. உடனே எல்லாரும் தூக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சுஜி அம்மா சொல்கிறாங்க, முன்னாடி வா அப்படின்றாங்க. நம்ம விஜயா, ரோகிணி ஃபஸ்ட்டு வா அப்படின்னு அவங்களும் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. மீனாவை நம்ம அண்ணாமலை பொறுமையாக வா, நீ தான் ஜெயிப்ப அப்படின்னு ஊக்கப்படுத்துகிறாங்க. பக்கத்தில் இருக்க பாட்டின்னு சொல்கிறாங்க, பாரு இந்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக வந்து நம்ம மீனா தான் ஜெயிப்பா அப்படின்னு அண்ணாமலைகிட்ட பாட்டியம்மா சொல்கிறாங்க. உடனே நம்ம ரோகிணிக்கு விஜயா சீக்கிரம் வா, ஃபஸ்ட்டு வந்துடுன்னு ஆர்ப்பாட்டத்தில் எல்லோரும் கை தட்டுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம சுஜி குடத்தை கீழே விட்டுருதாங்க. சுஜி அவருடைய அம்மா ரொம்ப வருத்தப்பட்டுட்டு, என்ன என் பொண்ணு ஃபஸ்ட்டு வரும் பார்த்தேன், தோத்துட்டாலே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. இந்த சைட்லேருந்து விஜயா பாருங்கள், எப்படி இருந்தாலும் நம்ம ரோகிணி தான் ஜெயிப்பா அப்படின்னு பார்வதி அம்மாட்ட பீத்திக்கிடுதாங்க. இந்த சைடில் பார்த்திங்கன்னா மீனாவும் நம்ம ரோகிணியும் முன்னாடி வந்துட்டுருக்காங்க. மற்றவங்க எல்லோரும் அவுட் ஆகி வெளியே போயிருந்தாங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக கோடு நெருங்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம ரோகிணி குடம் தவறி கீழே விழுந்துருது. மீனா இதை பார்த்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸை அடிச்சிருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே வெறுப்பு உருவாகுது நம்ம ரோகிணிக்கு, மீனா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடிச்சிட்டாலேன்னு. இந்த சைடில் நம்ம பார்த்திங்கன்னா நீட்டு எல்லோரும் வந்து பரிசு நம்ம மீனாவுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்த பிறகு நம்ம செல்வம் கேட்குறாரு, இந்த பார்த்திங்களா மனோஜி பார்த்திங்களா அந்த ஸ்டோரூமில் கடனை வாங்கி அசிங்க பேர் பட்டிருக்காங்க. இந்த வந்த நிகழ்ச்சிக்கு கூட இந்த ரோகிணி தெளிவாக செய்ய முடியலையே, ரோகிணி குடத்தை கூட தூக்க முடியல. இந்த விஷயத்தில் இவங்க எப்படி தான் இந்த குடத்தை கூட தூக்க முடியல, வீட்டு வர சொல்லலாம் இவங்க எப்படி கழிக்க போகிறாங்கன்னு நம்ம செல்வம் சொன்னோன்னே ரோகிணிக்கு பயங்கரமாக கோபம் வருது. அந்த சைட்லேருந்து விஜயா பார்த்து, என்ன பேச்சு, எப்படி பேசணும், மரியாதையோட பேசு அப்படின்னு விஜயா பேசுகிறாங்க. உடனே முத்து பார்த்திங்கன்னா நண்பர்கிட்ட, என் நண்பர்கிட்ட எதுவும் பேசாத அப்படின்னு மனோஜை பார்த்து திட்டுறாங்க. உடனே இவங்க எல்லாருக்குள்ளேயும் பிரச்சனை வருது, அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. உடனே ரோகிணி, வா மனோஜி, எனக்கு இப்படி வந்தால் மரியாதை இருக்காதுன்னு நான் வரமாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு மனோஜிட்ட பயங்கரமாக நம்ம ரோகிணி கோவப்பட்டுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க. உடனே மனோஜி உடனே வா நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அவன் சொன்னதில் என்ன தப்பு, இவன் ஃப்ராடு தானே, இவன் 27 லட்ச ரூபா ஏமாற்றிட்டு அப்பா காசை வச்சு ஸ்டோர் ரூமை திறந்தவன் தானே, அவன் சொன்னதில் ஒன்றும் தவறு இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு நம்ம முத்து. உடனே இந்த சைட்லேருந்து நம்ம சீக்கிரத்திலே விஜயா சொல்கிறாங்க நம்ம ரோகிணிகிட்ட, நீ பணத்தை உங்கள் அன்கிள்கிட்ட சீக்கிரமாக பணத்தை ரெடி பண்ணு, இந்த பணத்தை இவங்க கையில் கொடுத்தா தான் இவங்க வந்து அடங்குவாங்க, இப்போ இல்லைன்னா இவங்க எப்போதும் அடங்க மாட்டாங்க அப்படின்னு ரோகிணி சொன்னோன்னே ரோகிணி கண்டிப்பாக ஆண்டி சீக்கிரத்திலே எங்கள் அன்கிள்கிட்ட சொல்லி பணத்தை வாங்கி ரெடி பண்ணி இவங்க மூஞ்சில் விட்டு எறிகிறேன் அப்படின்னு ரோகிணி சொல்லிவிட்டு கிளம்புறாங்க. இப்படி தான் அடுத்த எபிசோடு போகுது நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.